அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் தமிழில் இருக்கிற உயிர் எழுத்துக்களை எழுத போகிறோம். எல்லாருமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரூல்டு நோட்டும் ஒரு பென்னோ இல்லை பென்சிலோ கொண்டு வந்துடுங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் எழுத போகிறீங்க. நான் எழுதுறத கவனிங்க. நீங்களும் என்ன பண்ணணும், கூட சேர்ந்து எழுதிக்கிட்டே வரணும். தேவைப்பட்டால் வீடியோவை பாஸ் பண்ணி நிறுத்தி நீங்கள் 5 தடவை எழுதிட்டு கூட அடுத்தடுத்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே வாங்க. ரைட். எழுதும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த 2 கோட்டுக்கு நடுவில் தான் எழுதணும். ஆரம்பத்தில் பொறுமையாக எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு கையெழுத்து வரும். போக போக கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக எழுத ஆரம்பிக்கலாம். அப்போது ஆ சொல்லும்போது எழுதிக்கிட்டே சொல்லணும். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இந்த மாதிரி ஒரு எழுத்தையும் எழுத அதை சொல்லிக்கிட்டே எழுதணும். அப்போ தான் அதுக்கான சவுண்டு உங்களுக்கு நல்லா புரியும். அடுத்தது ஆ ஆ ஆ ஆ ஆ அடுத்தது இ இ இ இ இ இ அடுத்தது ஈ ஈ ஈ ஈ ஈ ஈ அடுத்தது உ உ உ உ உ உ அடுத்தது ஊ ஊ ஊ ஊ ஊ அடுத்தது ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ அடுத்தது ஏ ஏ ஏ ஏ ஏ அடுத்தது ஐ ஐ ஐ எழுதும்போது பொறுமையாக எழுதுங்க, அப்போ தான் அந்த வளைவு சரியாக இருக்கும். ரொம்ப பெருசாக எழுதக்கூடாது. ஐ ஐ ஐ ஐ ஐ அடுத்தது ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ இதை படிக்கும்போது ஓ கீழே சுழிச்சா ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அடுத்த எழுத்து அவ் 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 கடைசி எழுத்து அக்கு. 3 புள்ளி வச்சாலும் ஓகே, இல்லை ஒரு 3 சுழி. அக்கு 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 இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே நீங்கள் எழுத உங்களுக்கு கையெழுத்து ரொம்ப நல்லா வரும். ஓகே, இப்போ கவனிங்க. நான் எழுதியிருக்கிறது எல்லா எழுத்துக்களுடைய அளவும் சேமாக இருக்கணும். 2 லைனுக்கு நடுவில் எழுதணும். இந்த கோட்டுக்கு மேலே தான் எல்லா எழுத்துக்களையுமே எழுதணும். ஓகேங்களா? அதே மாதிரி எழுதி கீழே இருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா சொல்கிறேன், அதை நீங்கள் சரி பண்ணிவிட்டு அடுத்தடுத்த எழுத்துக்களை கற்றுக்கலாம். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.